Hi friends, எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Poco X2 வந்து அஃபிஷியலா நேத்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ரேட் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 16,000 ல ஸ்டார்ட் பண்ணி 20,000 வரைக்கும் இருக்கு. இல்ல வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB internal storage, அப்புறம் 6GB RAM 128GB internal storage, அப்புறம் 8GB RAM 256. இது மூணு வேரியண்ட்டும் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள அடங்கிருது. அது மட்டும் இல்லாம ICICI பேங்க் கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு வச்சு நீங்க வச்சு வாங்குனீங்கன்னா 1000 ரூபாய் ஆஃபர் வரும். அதாவது 16,000 ரூபாய் மொபைல் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும், Poco F1 யூசர்ஸ் இந்த போனுக்கு அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து Poco F1ஓட சக்சஸர் வெர்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனால் இது Redmi K30 தான் இந்த ஃபோனை வந்து இந்தியாவில் வந்து போக்கோன்னு சொல்லி ரீபிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து Redmi K20ஓடையே ஒரு சக்சஸர் வெர்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா Redmi K20யில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யூஸ் பண்ண Snapdragon 730 தான், பாப்அப் கேமரா இருந்துச்சு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே டவுன்கிரேடு தான் இருக்குது. டிஸ்பிளேவும் LCD பேனல் தான், டிஸ்பிளேல நாச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா கிடையாது, அதே ப்ராசஸர் Snapdragon 730 தான், எக்ஸ்ட்ரா ஜீன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் Poco F1 யூசர்ஸ் அதாவது இந்த ஃபோனுக்கு மாறலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு மாறிடாதீங்க. எதனால் மாற வேணான்னு சொல்கிறேன், ஏன் நீ என்னப்பா சொல்கிற, அதில் பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க, 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 6.7 இன்ச் வரைக்கும் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, அப்புறம் ஏன் வாங்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி தான் நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதோட குறைகளை என்னன்னு சொல்லிடுறேன். 128 ரெஃப்ரெஷ் ரேட், இதை போய் ஏன் நீ டிஸ்அட்வான்டேஜில் நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் நிறையா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறையா ரியல் டைமாக யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எல்லா சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா 128 ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, பேட்டரியை கன்சியூம் பண்ணுறதுக்காண்டி சில ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில். அதாவது நீங்கள் 128 சப்போர்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆப்போ இல்லை கேமோ விளாடும் போது மட்டும்தான் அது எனேபிள் ஆகும். மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது நார்மல் 60 ஹெர்ட்ஸ் பேனலாக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கன்சியூம் ஆகும். ஆனால் இது ஒரிஜினலாக 128 பண்ணுமான்றது கேளு. இல்லாட்டி அவங்க ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கான், ஆப்டிமைசேஷன் 128 கொடுத்துருக்கான், இல்லாட்டி 128 கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான நேரம் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். இவங்க அந்த மாதிரி கொடுக்கல, ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 128 இருக்குது, 60 ஹெர்ட்ஸ் இருக்குது, இடையில 90 ஹெர்ட்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. அது ஒரு ட்ராபேக் தான். 128 நீங்கள் ஃபியூயல்டாக அதாவது கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது கேமோ இல்லை வந்து ஆப்பை ஸ்க்ரோல் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது நார்மல் 60 ஹெர்ட்ஸ் பேனலாக தான் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, இது வந்து LCD பேனல் தான். பேக்கில் அதாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா டூயல் நாச் இருக்கும். அது எதுக்குன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 20+2, இதனால் வந்து நாச் இருக்குது. அடுத்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி வந்து Poco F1 பார்த்தீங்கன்னா Snapdragon 845, அப்போ வந்து Snapdragonலேயே அதுதான் ஹையஸ்ட்டு. 1+60 எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 845 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு Poco F1 லான்ச் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்டாக இருக்கட்டும், மியூ அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே கண்டினியூஸாக கொடுத்துட்டு வராங்க. இந்த விதத்தில் இந்த Poco X2 பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தகுதி இல்லாத ஃபோன் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். மேபி Poco F2ன்னு சொல்லி இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு கூட Snapdragon 865 வச்சு லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 855 ப்ராசரே வச்சு ஒரு Poco F2 சீரீஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நேராக அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மன்மோகன் அவரே சொல்லியிருக்கிறதா வந்து சில யூடியூப் சேனலை நான் பார்த்தேன். அவங்க டைரெக்டாக கான்வர்சேஷன் நடத்தியிருக்காங்க போல். அதாவது ஒரு யூடியூப் தரப்புலேருந்து ஒருத்தவங்களும் மன்மோகன் அதாவது போக்கோவோட ஃபவுண்டரான அவரும் பேசும்போது, ஏன் நீங்கள் Poco F2 லான்ச் பண்ணலை, ஏன் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறீங்க கேட்கும்போது Poco F2 வருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். அது வெளிப்படையாக ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா பிராண்ட் சைடுலேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஹையர் அண்ட் மாடல் அதாவது Snapdragon 8 சீரீஸை வச்சு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் அதாவது ஏப்ரல் லான்ச் பண்ணி ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வந்து சேல் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ பொதுவாக வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா 2 months இருக்குது கேப்பு. அதுக்குள்ளே அவசரப்பட்டு யாரும் இந்த Poco X2 அதாவது Redmi K30 வாங்கிடாதீங்க. நல்ல மாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து எதை அப்கிரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். பின்னாடி வந்து 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் சோனி 686 சென்சார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சோனி சென்சார் வச்சு வர முதல் ஸ்மார்ட் ஃபோன் 64 மெகாபிக்சலை. அடுத்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், அப்புறம் வந்து
13 மெகா பிக்சல் வந்து ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரைக்கும் ஒயிட் ஆங்கிள் இருக்கும். அப்புறம் கேமரா மோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா மோட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் அந்த ஃபில்டர்லாம் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் இருக்குது. அப்புறம் லாக் எடுக்கிறவங்களுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட் கொடுத்துருக்காங்களாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸில் வந்து ப்ரோ மோட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம வீடியோவில் ப்ரோ மோட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சம் ஃபில்டர்ஸு, சம் மூமெண்ட், அதாவது ஒரு ஸ்லைடுக்கு இன்னொரு ஸ்லைடுக்கு இடையில டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் மாற்றும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ கேமரா வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போக்கோ F1 விட போக்கோ X2க்கு. ஆனால் ப்ராசஸர் வைஸ் பில்டு வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி நிறையா ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அடுத்து ஃபேஸ் அன்லாக்கும் ஐஆர் பிளாஸ்டர் நம்ம இழந்துட்டோம். ஃபேஸ் அன்லாக் ஐஆர் போக்கோ F1 பார்த்தீங்கன்னா கும்மிருட்டில் கூட தெளிவாக ஓப்பன் பண்ணோம். இதில் வந்து அந்த இது கிடையாது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோ F1 கிடையாது, போக்கோ X2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எனக்கு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 49% வந்து சார்ஜ் ஆகுதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 நிமிஷம் 1 hour 5 minutesலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் ஃபோனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃபோன்லேயும் உள்ளது தான். இது ஒரு கோட்டிங் மாதிரி தான். நாளையோட ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மழையில் நீங்கள் நனையும் போது சம் ஃபால்ட்ஸ் வரதான் செய்யும். இது வந்து ஒரு டெம்பரரி ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா வேலை செய்யும். அதாவது தாமரை இலை மேலே தண்ணி பட்டால் அப்படியே ஒட்டாமல் அப்படியே கீழே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லேயர் கோட்டிங் தான். இது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அப்படியே மங்கிரும்னு சொல்லலாம். இருந்தாலும் இது ஒரு பிராண்ட் சைட்லேருந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அது வந்து ஃபுல்லாக சொல்யூஷன் ஆகாது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிசைன். இதுக்கு முன்னாடி வந்த போக்கோ F1 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி, பெரிய நாச்சு. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா போக்கோ X2 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் ப்ரீமியம் பாடி கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி கேமரா சுற்றி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்னரில் சாம்சங் ஃபோன்ஸில் வர மாதிரி டூயல் நாச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் தான். இருந்தாலும் நீங்கள் போக்கோ F1 யூசர்ஸ் இந்த ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மாறிடாதீங்க. ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அந்த 120Hz டிஸ்பிளேல குறை இருக்குது. அப்புறம் ப்ராசஸர் ரொம்ப மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இது வந்து நாளைக்கு கேமை பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ஃபுல் HDR மோடெலாம் விளாட முடியாது. பப்ஜியாக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் விளாடவே முடியாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. என்ன போக்கோ F1 அந்த மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா K20 ப்ரோலேயே இருக்குது. நீங்கள் போக்கோ F1லேருந்து இந்த ஃபோன் மாறுறதுக்கு கூட 5000 ரூபா போட்டிங்கன்னா 25000 K20 ப்ரோ வாங்கிட்டு போயிடலாம். அது AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 855 எல்லாமே அதுலேயும் நல்லா தான் இருக்கும். 4000 mAh பேட்ரி. ஸோ இந்த ஃபோனுக்கு வரவங்க நான் தாராளமாக K20 ப்ரோக்கு மாறிடலாம். இப்போ இல்லை நான் போக்கோ பிராண்ட் அந்த போக்கோ லான்ச்சர் ஆடே இல்லாத இன்டர்ஃபேஸ் தான் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 மாதம் ஏப்ரல் மந்தில் ஒரு புது ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து போக்கோ தரப்பு வந்து அஃபிஷியலாக வரும். இதுக்கான 90% வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், சொல்ல முடியாது. இதே மாடலில் கொஞ்சம் பில்ட் பண்ணி 855 வச்சு லான்ச் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை போக்கோ F1 மாதிரி நல்ல டியூரபிலிட்டியான நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் வாங்காதீங்க, பொறுமையாக இருந்து வாங்க. உண்மையிலே இது சொல்ல போனால் இது வந்து நோட் சீரீஸுக்கு வர வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹீலியோ G90, அதாவது மீடியா டெக்கில் G90 ப்ராசஸர். அதுவே பார்த்தீங்கன்னா கேமிங் பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் HDRல ரன் ஆகும். அதுவும் இல்லாமல் 64 மெகாபிக்சல் சாம்சங் GW1 சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ரெட்மி நோட் 9 ப்ரோன்னு இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாச்சு நல்லா சேலாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெக்கில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 16000 ரூபா, கார்டு யூஸ் பண்ணால் 15000 ரூபா. நோட் 8 ப்ரோவும் 15, இது வந்து 16 வந்துச்சுனாலும் எல்லோரும் தாராளமாக இதை வாங்கிட்டு போயிடுவாங்க. தேவையில்லாமல் இதை போக்கோவை ரீபிராண்டிங் பண்ணி போக்கோ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோகடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக இதை நோட் 9 ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தால் கூட நல்ல சேலாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 27 வாட்ஸ் பாக்ஸ்லேயே இருக்குது. அப்படின்போது நோட் 9 இதை பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஆனால் இது போக்கோ சைடில் கொண்டு தான் மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். போக்கோ F2காண்டி வெயிட் பண்ணுவோம். திருப்பியும் நம்ம இந்த 2 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணுவோம். திருப்பி நம்ம 2 மாதம் வெயிட் பண்ணுற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 மாதம் வெயிட் பண்ணுவோம். ஸ்னாப்ட்ராகன் 855 இல்லை 865 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து போக்கோ தரப்பு வந்து வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது போக்கோ ஃபைனான்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் போக்கோ X2 வாங்கிட்டு பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நல்லது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்தீங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.